மட்டன் அந்த தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே அதில் ஊற்றணும். சவுண்டு பாருங்கள் எப்படி வரும். இதுதான் மட்டன் குழம்பு. ஏறக்குறைய அப்பா சட்டிக்குள்ள வந்துருச்சு. அது வரைக்கும் இது சேஃப். அப்பா ரைட். இப்போ நூத்தம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அதை கலக்கி ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் அப்படியே மைல்டா அது அப்படியே சிம்மர் ஆகணும். அப்படியே சாஃப்டா வேகணும். மடன்ட்டுலாம் வேகக்கூடாது. ஒரு மீடியத்தில் வச்சிட்டிங்கன்னா அழகாக சாஃப்டாக மட்டன் சாஃப்டாக வரும். ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா இன்னும் ஹார்டாக இருக்கும் மட்டன். இதுதான். இப்போ ஒரு ½ அன் ஹவர் கழித்து மீண்டும் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் எங்களுடைய ஃபில்மிங். அப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கும். வெள்ளை பூண்டும் அதை நசுக்கி கொத்தமல்லி கடைசியாக இது குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை பூண்டு போடணும். பல பேர் வெள்ளை பூண்டு முதலியே போட்டுருவாங்க, அது மாதிரி போடக்கூடாது. ஸோ இது எங்கள் கட்டுப்படி தெலுங்கு ரெசிபி சீக்ரெட் அந்த குழம்புடைய டேஸ்ட் இதுதான். கடைசியாக தான் இந்த வெள்ளை பூண்டை இடித்து அதை எடுத்து அந்த குழம்புல போடுவாங்க. குழம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இந்த போட்டாங்க பாரு, அதுதான். அது கொஞ்சம் தான் போட்டாங்க, அது முதலே ஏற்கனவே போட்டாங்க, மறந்துட்டாங்க அவனுக்கு காட்டில். ஸோ அதனால நிறைய இது கொத்தமல்லி கடைசியாக போடணும். அந்த வெள்ளை பூண்டும் கொத்தமல்லியும் கடைசியாக போடணும் இறக்கிறதுக்கு முன்னாடி. குழம்பெல்லாம் ரெடியான பாட்டு தான் போடணும். விளங்குச்சா? இதுதான் குழம்பு தீர்ந்து போச்சு. வெள்ளை பூண்டு போட்டு இந்த கொத்தமல்லியை போட்டு அப்படியே இறக்க வேண்டியது தான். ஸோ நூத்தம்மா, ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளவு அருமையான குழம்பு செஞ்சுருக்கீங்க. ஸோ இது 3வது எபிசோட் நம்ம பண்ணுறோம். பசலைக்கீரை ஒன்று பண்ணீங்க, கொங்கூரா ஒன்று பண்ணீங்க, புளிச்சக்கீரை. இது 3வது ஆட்டுக்கறி குழம்பு. களி வேற பண்ணோம். பார்த்தீங்களா குழம்பு? பயங்கர வாசனை, வீடு ஃபுல்லாக வாசனை. ப்ளீஸ் வாங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நாங்கள் சாப்பிட போகிறோம் களியும் ஆட்டுக்கறியும். தேங்க்யூ. சரமா.